இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 3வது நாளாக முடங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சிகள் எழுப்பின. இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னரும் அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு அவை கூடியபோது பேசிய அவைத் தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான JP நட்டா நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோர் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகினால் விவாதத்தில் பங்கேற்க தயார் என தெரிவித்தனர். जब वो राजीनामा नहीं लेंगे, निष्पक्षपात चर्चा यहाँ नहीं होगी. इसीलिए अगर निष्पक्षपात चर्चा होना तो मैं रिक्वेस्ट करता हूँ. தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதை தொடர்ந்து மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. बच्चों को, महिलाओं को